இரண்டு குரங்குகள். ஒரு குரங்கு மலையில இருக்க குகையில வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த குரங்கு ரொம்பவே இரக்க குணம் கொண்டதாகவும் மற்ற உயிரினங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு நேசிக்கிற பண்புடையும் இருந்துச்சான். அது தனக்கு கிடைக்கிற உணவு, பழங்கள், காய்கறிகள் எல்லாத்தையும் பிற உயிரினங்களோட சேர்ந்து பகிர்ந்துதான் சாப்பிடுமா. அப்படியே நடந்துட்டு இருக்கும் போது அது குகையில உக்காஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு காயமடைஞ்ச குரங்கு வந்துட்டு இருந்துச்சான். அப்போ இந்த இறக்க குணமடைஞ்ச அந்த குரங்கு சொல்லிச்சான், நண்பரே, நீ எதுக்கு இப்படி காயமடைஞ்சிருக்க, உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு கேட்டுச்சான். அப்போ அந்த காயமடைஞ்ச குரங்கு சொல்லிச்சான், நான் மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கும் போது வழுக்கி கீழே விழுந்துட்டேன். என்னோட விழா எலும்பு உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிச்சான். அப்போ அந்த இறக்க குணம் அடைஞ்ச அந்த குரங்கு சொல்லிச்சான், நீ என் குகையில் கொஞ்ச நாள் தங்கிக்கோ, நான் உனக்கு சிகிச்சை அளிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி சிகிச்சை அளிச்சிட்டு இருந்துச்சான். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிச்சான், நண்பரே, நீ இப்போ ரொம்ப நல்லாவே குணமாயிட்ட, அதனால நீ உன்னுடைய குடும்பத்தினரோட சேர தயாரா இருக்கியா அப்படின்ட்டு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பலவீனமான குரங்கு சொல்லிச்சான், நான் இன்னுமே பலவீனமாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த குரங்கு பதில் அளிச்சுதான். சரி, நான் உனக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு உணவுகள் தேடிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த குகையை விட்டு வெளியில் போய் தேடிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த இறக்கமான குரங்கு யோசிச்சுக்கிட்டே வந்துச்சான், பலவீனமான குரங்கு நினச்சி. ஆனாலும் அது உணவுகளை சேகரிச்சுக்கிட்டு அது அதோடைய குகைக்கு போகும்போது அந்த காயமடைஞ்ச அந்த குரங்கு அதோடைய குடும்பத்தினரோட ஆட்டம் அடிச்சுக்கிட்டு கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சான். அப்போ அந்த காயமடைஞ்ச குரங்கு சொல்லிச்சான் அதோடைய குடும்பத்தினர்கிட்ட, இங்க பார்த்தீங்களா, நான் எவ்வளோ சீக்கிரமா அந்த இரக்கமான குணமுடைய அந்த குரங்கு ஏமாத்திட்டேன் அப்படின்ட்டு சொல்லிச்சான். அதுக்கு அதோட மனைவி சொல்லிச்சான், நீங்க ரொம்ப தந்திரமானவர் தான், நீங்க ஒரு நல்ல நடிகன் தான் அப்படின்ட்டு பாராட்டிட்டு இருந்துச்சான். அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அந்த இறுக்கமான குரங்கு அந்த குகைக்குள்ள நுழைஞ்சிச்சான். எல்லா குரங்குகளும் அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிச்சான். உடனே அந்த காயமடைஞ்ச குரங்கு நடுங்கிய குரலோட சொல்லிச்சான், நீங்க என்ன இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க நண்பரே அப்படின்ட்டு சொல்லிச்சான். இப்போ என்னுடைய குடும்பத்தினரை நீங்க சந்திங்க அப்படின்ட்டு சொல்லிச்சான். அதுக்கு அந்த இறக்கம் குணமுடைய குரங்கு சொல்லிச்சான், எனது நண்பனே, நான் உங்ககிட்ட காயமடைஞ்சதுனால தான் நல்ல பண்புடையவனாகவும் உனக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு வரேன். நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சா நான் அந்த உதவிகளை செஞ்சிருக்க மாட்டேன். நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, உனக்கு குணமாயிடுச்சுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. மேலும் நீ இங்கே இருந்துன்னா அவ்வளோதான், நான் ஒரே தாவி உன்னை மூடமாக்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிச்சான். அதை கேட்டு அந்த குரங்கு பயந்துக்கிட்டே அங்கேருந்து ஓடிடுச்சான். அதுக்கப்புறம் அது அந்த காட்டுக்கே வரதில்லையா. இதோட பொருள் என்னன்னா, உடைந்த நம்பிக்கை எப்போதாவது மீளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.